ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு 7th ஓல்டு புக்கில் 5th இயல் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் ஒர்க் போயிடலாமுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா திருவாரூர் நான்மணி மாலை, மெய்ப்பொருள் கல்வி, தூங்கா நகர், அறிவு நுட்பம், அறுவகை பெயர்ச்சொற்கள், இதை தான் பார்க்க போகிறோம். போகலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தா திருவாரூர் நான்மணி மாலை. ஸோ இந்த திருவாரூர் நான்மணி மாலையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இறைவன் மண் சுமந்ததற்கு இரங்கல், அதற்கு அந்த செயல் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ திருவாரூர் நான்மணி மாலை எழுதினது யாரு? குமரகுருபரர். சரி, ஓகே, பார்க்கலாம். என் பணிந்த தென்கமலை ஈசனார் பூங்கோயில் முன்பணிந்த தெய்வ முனிவோர்கள் அன்பு என் நாம் புன் சுமந்தோம் நந்தி புடைத்தினார் புண்ணியனார் மண் சுமந்தார் என்றுருகுவார் அப்படின்னு சொல்லிட்டு குமரகுருபரர் அந்த இறைவன் வந்து மண் சுமந்தார் இல்லையா, அந்த பாட்டிக்காக. ஸோ அதை உருகி அவர் ஃபீல் பண்ணி பாடுறாரு. ஓகேங்களா. ஸோ எழும்பை மாலையாக அணிந்தவரும் திருவாரூரில் எழுந்தருளியுள்ளவருமான சிவபெருமானை தெய்வத்தன்மையுள்ள முனிவர்கள் வணங்கிய போது நந்தியால் அடிபட்டதற்கு அவர் வருந்ததில்லை. வந்தி என்னும் பெயருடைய கிழவிக்காக மண் சுமந்து பாண்டியனிடம் இறைவன் அடிபட்டார் என்பதை நினைத்து அவர்கள் மனம் உருகினார்கள். அவர்களின் அன்பு மிக உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு. ஓகே, சொற்பொருள் பார்ப்போம். என்பணிந்த அப்படின்னா என்பு கூட்டல் அணிந்த. ஓகேங்களா. என்பணிதன்னா என்பு கூட்டல் அணிந்த. என்புனா எலும்பு, எலும்பு மாலையாக அணிந்த. தென்கமலைனா தெற்கில் உள்ள திருவாரூர், ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ இது தென்கமலைனா தெற்கில் உள்ள திருவாரூர். பூங்கோயில்னா திருவாரூர் கோயிலின் பெயர் தான் பூங்கோயில். ஸோ தென்கமலைனா தெற்கில் உள்ள திருவாரூர், பூங்கோயில்ன்றது திருவாரூர் கோயிலோட பெயர். புண்ணியனார்னா இறைவர். மண் சுமந்தார், வந்திக்காக இறைவன் மண் சுமந்தார். உருகுவார்னா வருந்துவார். ஸோ ஆசிரியர் குறிப்பாக்கம் குமரகுருபரர். ஸோ குமரகுருபரோட அப்பா அம்மா பார்த்தோன்னா சண்முக சிகாமணி கவிராயர், சிவகாம சுந்தரி அம்மையார். என்னது? சண்முக சிகாமணி கவிராயர், சிவகாம சுந்தரி அம்மையார். ஊர் திருவைகுண்டம். எங்க? திருவைகுண்டம். ஸோ என்னென்ன இவர் ஏற்றிக்காருன்னு பார்த்தோம்னா, நீதி நெறி விளக்கம், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கிளம்பும். ஸோ மேக்ஸிமம் பிள்ளை தமிழ் நிறைய எழுதியிருப்பாரு. ஸோ அதை வச்சு பார்ப்போம். முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் எழுதியிருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா வேற என்ன எழுதியிருக்கான்னு பார்த்தோம்னா, கந்தர் கலிவெண்பா வெண்பா, அதுக்கு மதுரை கலம்பகம். கந்தர் கலிவெண்பா, மதுரை கலம்பகம். நீதிநெறி விளக்கம். ஓகே, சொல்லாங்களா? நீதிநெறி விளக்கம், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். அடுத்து பார்த்தோம்னா மதுரை கலம்பகம். ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான காலம், அவரோட காலம் 16ஆம் நூற்றாண்டு. எத்தனது? 16ஆம் நூற்றாண்டு. ஸோ ஓகே, நூல் குறிப்பு பார்க்கலாம். திருவாரூர் நான்மணி மாலை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, திருவாரூர்ல தான் அவங்க இது பண்ணிக்க அந்த கோயிலை பற்றின எழுதியிருக்காங்க. அந்த திருவாரூர் ப்ளஸ் 4 நான்மணி மாலையை 4ன்னு மணிமாலை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. திருவாரூர் நான்மணி மாலை. ஸோ இது திருவாரூரில் எழுந்தருளியுள்ள தியாகராசர் மீது பாடப்பெற்ற நான்மணி மாலை என பொருள்படும். எங்க? திருவாரூரில் எழுந்தருளியுள்ள தியாகராசர். ஸோ நான்மணி மாலை என்பது தமிழில் வழங்கும் 96 சிற்றிலக்கியங்கள் ஒன்று கேட்பாங்க. ஸோ நான்மணி மாலை அப்படின்றது என்ன இது சிற்றிலக்கியம் அப்படின்றது அந்த எந்த வகையை சேர்ந்ததுன்னு கேட்டாங்கன்னா 96 வகை சிற்றிலக்கியம். அதில் ஒன்று தான் நான்மணி மாலை. ஸோ அந்த 4 வகையான மணி என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மா வரிசையில் வரும். மா, மரகதம், மாணிக்கம், அடுத்து முத்து அப்படின்னு வரும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மாக்கு அடுத்து என்ன வருது? பவளம். ஸோ இப்படியாக நீங்கள் அழகாவே ஞாபகம் வச்சுக்கலாம், மறக்கவே வாய்ப்பே கிடையாது. சரி, என்னது? மா வரிசையில் மரகதம், மா வரிசையில் மாணிக்கம், மூ வரிசையில் முத்து, பா வரிசையில் பவளம். ஓகே, சூப்பருங்களா? ஓகே. ஸோ அந்த மாதிரி 4 வகையான மணிகளால் ஆன மாலையை போன்று 4 வகையான பாடல்களால், அதாவது என்னென்ன பாடல்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த 4 வகையான பாடல்கள் என்னன்னா, வெண்பா, கட்டளை கலித்துறை, ஆசிரிய விருத்தம், ஆசிரியப்பா என 40 செயல்கள். எத்தனை செயல்? 40 செயலை கொண்டது தான் இந்த நான்மணி மாலை. ஸோ இதை நம்ம என்னெல்லாம் நோட் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் இந்த 4 வகையான இந்த நான்மணி மாலை எந்த வகைன்னு பார்த்தோம்னா 96 சிற்றிலக்கியங்களில் ஒன்று. அந்த 4 வகை மணி என்னென்னு பார்த்தோம்னா, மரகதம், மாணிக்கம், முத்து, பவளம் பார்த்தோம். அடுத்து பார்த்தோம்னா அந்த 4 வகை மணியை எது கூட எந்த இதுன்னு பார்த்தோம்னா 4 வகை பாடலோட கம்பேர் பண்றாங்க. எதுனா வெண்பா, கட்டளை கலித்துறை, ஆசிரிய விருத்தம், ஆசிரியப்பா. ஸோ நமக்கு நல்லாவே தெரிஞ்சது வெண்பா, ஆசிரியப்பா தெரியுமா. அடுத்து வேற என்ன எக்ஸ்ட்ராவா இருக்கு? கட்டளை சொல்றாங்க, கட்டளை இடுறாங்க மாதிரி வச்சுக்கலாம். கட்டளை கலித்துறை, களி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இடுறாங்க. கட்டளை கலித்துறை. அடுத்து பார்த்தோம்னா ஆசிரிய விருத்தம்.
ஸோ கட்டளை, அதாவது களி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இடுறாங்க. ஸோ அப்படின்னு வச்சுக்கலாம். கட்டளை கலித்துறை, ஆசிரியர் விருத்தம். ஸோ ஆசிரியரோட விருப்பம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஆசிரியர் விருப்பப்படி கட்டளை, ஆசிரியர் வந்து கட்டளை போட்டாரு களி சாப்பிட சொல்லி, அதான் அவரோட விருப்பம். ஆசிரியரோட விருப்பம் கட்டளையை சரி களி சாப்பிடணும்னு கட்டளை போட்டது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படியும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. ஸோ மொத்தம் எத்தனை செயல்னு கேட்பாங்க? 40 செயல். ரொம்ப முக்கியமானது இந்த நூல் குறிப்பு. நூலோட பயன் என்ன? இந்நூலை கற்பதனால் திருவாரூர் தியாகராச பெருமனை பற்றி பெருமைகளை அறிந்து இன்புறலாம். அவ்வளவுதான். எண்மணித தென்கமலை. இதுல தென்கமலை உணர்த்தும் பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, திருவாரூர் தெற்கே இருக்க திருவாரூர் அப்படின்னு பார்த்தோம்ல, திருவாரூர் தானே, தெற்கில் உள்ள திருவாரூர், அதேதான். அடுத்து குமரகுரு பிறந்த ஊர் எது? திருவைகுண்டம். ஸோ நான்மணி மாலை என்பது என்னது? 96 வகை சிற்றிலக்கியத்துல ஒண்ணு. ஸோ மண் சுமந்தார் என்று குறிப்பிடப்படுவது யாரு? சிவபெருமான். ஓகே, பிரித்தெழுதுக. பூங்கோயில், சாரி பூங்கோயில்னா பூ கூட்டல் கோயில். புடைத்தென்னார்னா புடைத்து கூட்டல் புடைத்து கூட்டல் என்னார். என்றுருகுவார்னா என்று கூட்டல் உருகுவார். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். மெய்ப்பொருள் கல்வி. தலைச்சீவி பள்ளிக்கே ஓடு நல் தங்க பதுமையாய் தோழர்களோடு விலையெல்லாம் மெய்ப்பொருள் கல்வி அதை விரும்பி படித்தால் அறிவுண்டாம் செல்வி. அழுக்கில்லா ஆடையே மேன்மை அதை அணிவதல்லவோ உடற்குண்டாம் தூய்மை. ஒழுங்கோடு நூல்களை தூக்கி நில்லாது ஓடடி பள்ளியை நோக்கி. சின்னஞ்சிறு குயில் போல இசை சிந்தி சிரித்து செவ்விதழ் காட்டி பொன்னொத்த தோழர்களோடு பள்ளி போகும் வழியிலும் முற்றுமை காட்டு. கற்பிப்போர் கண் கொடுப்போரே அந்த கணக்காயர் உரையினில் இரு செவி சேரே. நற்பெயர் எடுத்திட வேண்டும் நாளும் நன்றாக படித்து நீ முன்னேற வேண்டும். சொல்லுகிறது யாரு? வாணிதாசன். ஸோ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு கல்வியை பத்தி, ஸ்கூலுக்கு போறதை பத்தி ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி அழகா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஒரு டைம் 2 டைம் படிச்சிங்கனாவே உங்களுக்கு இது மறக்க வாய்ப்பு கிடையாது. எழுந்தது யாருன்னா வாணிதாசன். ஸோ மகளே, குளித்து தலை சீவி நல்ல துணிகளை அணிந்து பாடநூல்களை ஏந்தி அழகுமிகு தோழிகளோடு பள்ளிக்கு விரைந்து செல்வாயாக. பள்ளி செல்லும் போது உன் நண்பர்களோடு ஒற்றுமையாய் சிரித்து பழகி மகிழ்வாயாக. உன் வாழ்க்கைக்கு கல்வி தரும் ஆசிரியர்தான் சொற்கேட்டு நடப்பையாக. ஆசிரியத்தம் சொற்கேட்டு நடப்பாயாக. உற்ற துணையாக ஒரு துணையாக விளங்குவதே கல்வி. அதுவே என்றும் உன்னோடு நிலைத்திருக்கும். அத்தகைய கல்வியை கற்று வாழ்வில் முன்னேறி புகழ் பெறுவாயாக அப்படின்னு சொல்லி வாணிதாசன் பாடாறு அழகா. பதுமைனா உருவம், மெய்ப்பொருள்னா நிலையான பொருள், கணக்காயர் அப்படின்னா ஆசிரியர். ஓகே, ஸோ இவரோட முக்கியமான ஒரு ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். இவரோட இயற்பெயர் பார்த்தோன்னா எத்திராசுலு என்ற அரங்கசாமி. வாணிதாசனுக்கு பெயர் பார்த்தோன்னா வாணிதாசன். ஸோ அவருடைய இயற்பெயர் எத்திராசுலு என்ற அரங்கசாமி. பிறந்த இடம் புதுவையை அடுத்து வில்லியனூர். என்னது? புதுவையை அடுத்து வில்லியனூர். அவங்களோட பெற்றோர் என்னன்னு பார்த்தோன்னா அரங்க திருக்காமு துளசி அம்மாள். ஸோ அரங்க அப்படின்றது தான் அரங்கசாமி அப்படின்னு பேர் வச்சுக்காங்க. ஸோ அரங்க திருக்காமு துளசி அம்மாள். ஸோ வேற என்ன சிறப்பு பேர் இருக்கு பார்த்தோன்னா கவிஞரேறு வாணிதாசன், பாவலர்மணி அப்படின்ற பட்டம்லாம் இருக்கு. அதே மாதிரி தமிழகத்தின் ஓட்ஸ்வர்த் அப்படின்னு சொல்லிட்டு இவரை தமிழ் உலகம் புகழ்கிறது. ருசியம், ஆங்கிலம் முதலிய மொழிகளில் இவர் பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளார். இதுல ஒரு ருசியம், ஆங்கிலம். ஓகேங்களா? ஸோ சிறப்பு பேர் என்ன? கவிஞரேறு பாவலர்மணி, அப்புறம் தமிழகத்தின் ஓட்ஸ்வர்த். கவிஞரேறு பாவலர்மணி ஓட்ஸ்வர்த். காலம் பார்த்தோம்னா 22/7/1915 7/8/1974 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. எப்ப இருந்து? 1915 1974 4 ஸோ 22/7 பிறந்தது. பார்த்தோம்னா 7/8 7க்கு அப்புறம் 8 அப்படியே இதாயிருக்கா இல்லையா? அப்படியே முடியுது பாருங்க. 22 7 அந்த 7 இங்க வருதா? 7க்கு அப்புறம் 8. ஸோ அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுன்னா டக்குனு ஆப்ஷன் பார்த்தோன்னே நீங்க அழகாவே போடலாம். ஸோ நூல் குறிப்பு பார்க்கலாம். கவிஞர் வாணிதாசன் தமிழ் உலகிற்கு புனைந்து அளித்துள்ள குழந்தை இலக்கியம் என்னும் பாடல் தொகுப்பிலிருந்து மெய்ப்பொருள் கல்வி என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ள பாடல் தான் இது. ஸோ இது வந்து மெய்ப்பொருள் கல்வின்றது என்ன இதுன்னு பார்த்தோம்னா குழந்தை இலக்கியம் அப்படின்ட்டு பாடல் தொகுப்பு. ஸோ கேட்பாங்க மெய்ப்பொருள் கல்வி அப்படின்ற தலைப்பு எதுல இருந்து எடுத்தாங்கன்னு கேட்டாங்கன்னா குழந்தை இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகே, ஸோ உரிய விடை தங்கப்பதுமையாய் தோழர்களோடு. இவடில் பதுமை அப்படின்னா என்ன அர்த்தம்? உருவம். தமிழகத்தின் ஓட்ஸ்வர்த் யாரு? வாணிதாசன். ஸோ குறித்தெழுதுக. அழுக்கு இல்லா அப்படின்னா அழுக்கு கூட்டல் இல்லா. அணிவதால் கூட்டல் அல்லவோ. செவ்விதழ் அப்படின்னு பார்த்தோம்னா செம்மை கூட்டல் இதழ். அறிவுண்டாம் அறிவு கூட்டல் உண்டாம். உடற்குண்டாம் உடல் கூட்டல் உண்டாம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து தூங்கானதான் ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நிறைய கேட்டது கொஸ்டின் இதெல்லாம் ஏரியா அதெல்லாம்
சரி பார்க்கலாம். நள்ளிரவு மணி 12 எங்கும் சாலைகள் சந்தடி அற்று கிடக்கும். தெருக்களில் மக்கள் நடமாட்டமே இருக்காது. எல்லோரும் ஆழ்ந்த உலகத்தில் இருப்பர். அஃது உலக இயற்கை. ஆனால் இவ்வாறு உலகமே இயங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் விழித்திருக்கும் தூங்கா நகர் ஆனால் இவ்வாறு உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையிலும் விழித்திருக்கும் தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் உள்ளது. அது அந்நகரம் எதுவென உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறாங்க. ஸோ ஆண்டில் எல்லா நாளையும் விழாக்கள் கொண்டாடபடி இருப்பதால் திருவிழா நகர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நாட்டு செல்லும் கலையழகு பொருந்திய மாபெரும் கோபுரங்களோடு 8 சிறிய கோபுரங்களும் கொண்டு எழில்மிகு சிற்ப கலைக்கூடமாக இருக்கிறதுனால கோவில் மாநகர்னு சொல்றாங்க. அதே மாதிரி பழம்பெரும் தமிழர்த்தம் நாகரிக தொட்டிலா இருக்கிறதுனால தென்னிந்திய ஏதன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ சங்கம் வைத்து செந்தமிழ் வளர்த்த நகரம், முன்பு பாண்டியத்தம் தலைநகரமாக விளங்கிய நகரம், இன்று தமிழகத்தின் 2வது பெருநகரமாக திகழும் நகரம். ஸோ இத்தனை சிறப்புக்கும் உரிய நகரம் மதுரை அப்படின்றதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபுல் பேராவுமே பார்த்தோம்னா இப்போ கொஷின் ஏரியா தான். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா தூங்கா நகரம், அதோட சிறப்பு பெயர் வேற பேர் தூங்கா நகரம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா எல்லா நாளும் விழா கொண்டாடுறதுனால அதுக்கு என்ன பேருன்னு கேட்பாங்க, அதனால திருவிழா நகர். அதே மாதிரி பார்த்தோம்னா நாற்றிசையிலும் கலையழகு பொருந்திய மாபெரும் கோபுரங்கள், எத்தனை கோபுரம் கேட்பாங்க, 8 சிறிய கோபுரங்கள் அந்த மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு என்ன நகர்னு சொல்லியிருக்காங்க, கோவில் மாநகர்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இதுக்கு லைன் கொடுத்துட்டு இதனால என்ன பேர் அப்படின்னு கூட கேட்பாங்க. அதே மாதிரி பழம்பெரும் தமிழகத்தோட நாகரிக தொட்டிலா இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்றாங்க, தென்னிந்திய ஏதன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி சங்கம் வைத்து செந்தமிழ் வளர்த்த நகரமும் இதுதான். அதே மாதிரி பாண்டியரோட தலைநகராக இருந்தது மதுரை தான், நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இந்த டைம்ல தமிழகத்தோட 2வது பெருநகரமா இருக்கிறது பார்த்தோம்னா இந்த மதுரை. ஸோ இதோட பெயர் காரணம் என்ன பார்க்கலாம். பாண்டிய நாட்டின் பழமையான தலைநகரமாக விளங்கியது மதுரை. ஓகே, இன்றைய தமிழகத்தின் முதன்மை நகரங்களுள் ஒன்றாக திகழ்கிறது. மதுரை என்னும் சொல்லுக்கு என்ன அர்த்தம், இனிமை, மதுரம் அப்படின்வாங்க இல்லையா. மதுரம்னா இனிப்பு, ஸோ மதுரைனா இனிமை. ஸோ தமிழும் மதுரையும் இனிமையின் இயல்பால் அமைந்தவை. எது தமிழும் மதுரையும் இனிமையின் இயல்பால் அமைந்தவை முக்கியம். ஸோ தமிழ் என்றால் மதுரை, மதுரை என்றால் தமிழ். ஸோ இங்கனம் இவை இரண்டும் பிரிக்க இயலாதவை. அதனாலே மதுரையை போற்ற புகுந்த புலவர் எல்லோரும் தமிழோடு சேர்த்தே போற்றி புகழ்க. அதனால தான் என்னன்னு சொல்றாங்க, தமிழுக்கெழு கூடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எது சொல்லுது, புறநானூறு ரொம்ப முக்கியமான ஒரு நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டது. தமிழ்கெழு கூடல்னு சொல்லிட்டு எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ்கெழு கூடல்னு சொன்னது எது, புறநானூறு. ஓகே, மேலே ஒரு பாடல் பார்க்கலாம். மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு புறையஞ்சீரோ பூவில் இதழக தனைய தெருவம் இதழகத்து அரும்புகுட்டனைத்தே அண்ணல் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் வந்து பாடியிருக்காங்க. ஸோ இது வந்து பரிபாடல் அடிகள். அது மாதிரி இந்த கோவில் தெருக்கள் அவ்வாறே காணப்படுகின்றன. ஸோ அதாவது அந்த தாமரை வந்து மலர்ந்துச்சுன்னா அந்த பூ வந்து தனித்தனியாக பிரிஞ்சு ஒரு இது மாதிரி ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ அதை பார்க்கும்போது அதெல்லாம் தெரு மாதிரியும், இதெல்லாம் வந்து தெரு மாதிரியும், அதில் வந்து கோயில் அப்படின்ற மாதிரி அந்த இதழ் வந்து கோயில் இருக்கு ஒவ்வொரு இதழ்லையும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து மதுரை வந்து தாமரையோட ஒப்புமை செஞ்சு பாடியிருக்காங்க. எதுன்னு பார்த்தோம்னா பரிபாடலில் வந்து இந்த லைன் வந்து ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி இந்த ஃபர்ஸ்ட் லைனை அதிகமாக கேட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல வந்து கேட்டுருக்காங்க. ஸோ பரிபாடல், இது வந்து பரிபாடல். ஓகேவா, அடுத்து நம்ம 2 பார்த்துருக்கோம். ஸோ இந்த லைன் வந்து பரிபாடல், இன்னொன்று தமிழ்கெழு கூடல், புறநானூறு. நல்லூர் நத்தத்தனார் என்னும் புலவர் தாம் பாடிய சிறுபானாற்றுப்படை. அடுத்து என்ன ப்ரீவியஸ் கொஸ்டின், இது நல்லூர் நத்தத்தனார் என்ன பாடிக்காரு, சிறுபானாற்றுப்படை பாடிக்காரு. இதுல தமிழ்நிலை பெற்ற தாங்கரும் மரபின் மகிழ்நனை மருகின் மதுரை என்று குறித்தார். இதுல நல்லூர் நத்தத்தனார் சிறுபானாற்றுப்படையில இந்த லைன் சொல்லியிருக்காரு. என்னென்ன, தமிழ்நிலை பெற்ற தாங்கரும் மரபின் மகிழ்நனை மருகின் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்காரு. இளங்கோவடிகள் என்ன பாடிக்காரு, நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரத்தில் ஓங்கு சீர் மதுரை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது சிலப்பதிகாரத்தை நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம் இல்லையா, மணியாரம் படித்ததோ தமிழ்நாடுன்ட்டு. ஸோ அந்த மாதிரியான சிலப்பதிகாரத்துல ஓங்கு சீர் மதுரை அப்படின்னும், மதுரை மூதூர் மாநகர் அப்படின்னும், தென்தமிழ் நன்னாட்டு தீதுதீர் மதுரை அப்படின்னும், மாண்புடை மரபின் மதுரைனும், வானவர் உரையும் மதுரை அப்படின்னும், 17 அறிவாய் பண்பு மேற்பட்ட மதுரை மூதூர் என பற்பல அடைமொழிகளால் மதுரைக்கு புகழ் மாலை சூட்டி மகிழ்ந்தார். ரொம்பவே முக்கியமானது. அப்படி 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதி எல்லாமே இப்படி சேர்த்தி சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, என்னென்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாங்களா. ஓங்கு சீர் மதுரை, மதுரை மூதூர் மாநகர், தென்தமிழ் நன்னாட்டு தீதுதீர் மதுரை, மாண்புடை மரபின் மதுரை, வானவர் உரையும் மதுரை,
பதியலோரிவாய் பண்பு மேம்பட்ட மதுரை மூதூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சேர நாடு வேலம் உடைத்து, சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்று தமிழகத்தை சிறப்பு உணர்த்தது ரொம்ப முக்கியமான ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டது. ஸோ சேர நாட்டில் என்னது? வேலம். சோழ நாட்டில் சோறு. பாண்டிய நாடு முத்து. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? தொண்டை நாடு சான்றோர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஸோ பாண்டிய நாடுலேயே முத்து அப்படின்னு சொல்லி அது ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த சோழ நாடு பார்த்தோம்னா சோறு உடைத்துன்னு இருக்கா. ஸோ சோறு, சோழ சோறு, அது ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னு மீதி என்ன இருக்கு? சேர நாடுனா வேலம் உடைத்து. ஸோ அது வந்து அழகாக ஞாபகம் வச்சுக்கலாம். வேலம்னா அந்த தந்தம், யானையோட தந்தம், அதை இது பண்ணத்தான் சேர நாடு இல்லையா, சிறப்பு, அது வந்து சொல்றாங்க. ஸோ தொண்டை நாடு வந்தோம்னா சான்றோர்ன்றது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நான்மாட கூடல். சரி, நான்மாட கூடல்னு சொல்றாங்க, என்னன்னு பார்க்கலாம். மதுரைக்கு கூடல் எனவும் ஆலவாய் எனவும் வேறு பெயர்கள் வழங்குகின்றன. முக்கியமான ஒரு லைன். ஸோ மதுரைக்கு பார்த்தோம்னா என்னென்ன பேர் இருக்கு? கூடல் அப்படின்னும் ஆலவாய் அப்படின்னும் 2 பேர் இருக்கு. ஸோ நான்மாட கூடல் என்றும் பெயரே கூடல் என்று மருவியது. ஸோ அந்த நான்மாட கூடல் தான் பின்னாடி அதோட நான்மாடல் கூடலோட மருவு தான் கூடல். ஓகேங்களா? ஸோ திருவாலவாய், திருநள்ளாறு, திருமுடக்கை, திருநடுவூர் அப்படின்னு 4 திருக்கோயில்கள் சேர்ந்தமைந்ததால் நான்மாட கூடல் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்துச்சு. ஸோ 4 பேர் வந்துச்சு நம்ம பார்த்தோம். ஸோ ஏன் அதுக்கு வந்து நான்மாட கூடல் பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா திருவாலவாய் அப்படின்னு சொல்லிட்டோம், திருநள்ளாறு, திருமுடுக்கை, திருநடுவூர் அப்படின்னு 4 திருக்கோயில் வந்து இருக்கு. அதனால தான் அதை வந்து நான்மாட கோயில்றாங்க. ஸோ என்னென்ன கோயில்? திருவாலவாய், ஆலவாய் முன்னே பார்த்தோம்ல, ஸோ திருவாலவாய். அடுத்து திருநள்ளாறு நம்ம அடிக்கடி ஃபேமஸாக நம்ம கேட்டதான். திருமுடக்கை, திருநடுவூர். முடக்கை, திருநடுவூர், திருவாலவாய், திருநள்ளாறு அப்படின்னு சொன்னால் நான்மாட கூடல் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் கன்னிக்கோவில், கரியம்மாள் கோயில், காளி கோயில், ஆலவாய் கோயில் ஆகிய 4 திருக்கோவில்களும் மதுரைக்கு காவலாக அமைந்ததால் நான்மாட கூடல் என்று பேர் அமைந்தது என்பாரும் உள்ளனர். ஸோ சில பேர் அப்படி சொல்றாங்க, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கன்னி கோயில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காளி கோயில், கரியம்மாள் கோயில், ஆலவாய் கோயில்னு சொல்லிட்டு 4 கோயில் இருக்கிறதுனால தான் இது நான்மாட கூடல்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னென்ன கோயில்? கன்னி கோயில், காளி. கன்னி, காளி ரெண்டுமே வந்து பொண்ணுங்களை சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதை அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ கன்னி, காளி, கரியம்மாள்னா கரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பேர் மாதிரி தானே இருக்கு. ஸோ அது ஆலவாய் கோயில். இது 4 நான்மாட கூடல். அடுத்து வருணன் மதுரையை அழிக்க 7 மேகங்களை அனுப்பினார். யாரு? வருணன். எத்தனை? 7 மேகம் அனுப்பிட்டாரா? அதை பற்றி இறைவனிடம் பாண்டியன் முறையிட இறைவன் 4 மேகங்களை மதுரையை காக்க அனுப்பினார். அந்நான்கும் 4 மாடங்களை கூடி மதுரையை காத்தமே நான்மாட கூடல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எத்தனை பேர் எத்தனை விஷயம் சொல்றாங்க பாருங்க, சார வாங்கிக்கிட்டு. ஸோ வருணன் வந்து மதுரையை அழிக்க 7 மேகங்களை வந்து அனுப்புறாரு. அதை வந்து பாண்டியன் வந்து போய் முறையிட்டாரு கடவுள்கிட்ட. ஸோ அதனால என்ன பண்றாரு? 4 மேகங்களை அனுப்புறாரு. அதனாலதான் வந்து அது நான்மாட கூடல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து அந்த மாதிரி சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பரஞ்சோதி முனிவர் இருக்கால, அவர் சொன்னாராம் நான்மாட கூடல் வந்து ஏன் பேர் இருந்துச்சுன்னு பரஞ்சோதியார் சொன்னாராம். எந்நாட்டவரும் எவ்வூரினரும் வந்து கூடும் வளமான நகர்மேன், என் நாட்டவரும் எவ்வூரினரும் வந்து கூடுறதுனால அது கூடல் அப்படின்றாங்க. கூடல் என்னது? கூடுறாங்க அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ அதனால எல்லாட்டவரும் எந்த ஊரா இருந்தாலும் வந்து கூடுறாங்கன்னா கூடல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சுன்றாங்க. அடுத்து வேற என்ன சொல்றாங்க? சங்கமைத்து செந்தமிழை வளர்க்க புலவர் எல்லாமே வந்து கூடினதுனால கூடல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்கன்னு சொல்லிட்டு டிசைனா வந்து ஒரு கதைக்காக சொல்றாங்க. சரி, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான்மாட கூடலுக்கு 2 விஷயம் சொல்றாங்க. அதே மாதிரி கூடலுக்கு மட்டும் தனியா எப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 விஷயம் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு பார்த்துக்கணும். ஓகே, அடுத்து ஆலவாய்ன்னு சொல்லிட்டு எப்படி பேர் இருந்துச்சுன்னு பார்க்கலாம். மதுரையை விரிவுபடுத்த எண்ணி இறைவனிடம் அதன் எல்லையை வரையறுத்து தருமாறு வேண்டினது யாரு? பாண்டியன். ஸோ இறைவன் வந்து தன் கையணி ஆகிய பாம்பிடம், ஸோ அவரோட கையணி வந்து பாம்பு தானே, அதற்கிட்ட சொல்லி இப்போ எல்லையை வரையறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டாரு. அதனால பாம்பு என்ன பண்ணுச்சுன்னா வாளை நீட்டி வலமாக, எந்த பக்கம்? வல சைடு, வலப்பக்கம் போயிட்டு தன்னோட அப்படியே உடலை வளைத்தது. அந்த வால் பார்த்தோம்னா தனது வாயில் வந்து சேர்ந்து மதுரையின் எல்லையை வகுத்து காட்டியது. அப்படி எப்படின்னா, இப்ப பாம்பு இப்படி இருக்கா, இப்ப பாம்பு இப்படி இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பாம்பு என்ன பண்ணுது? இப்படி அப்படியே இப்படி வளைஞ்சு போய் அதோட இதை வந்து இப்படி இப்படி கடிச்சுக்குது. ஸோ இப்படியாக ஒரு எல்லை வந்து அது வகுத்து கொடுக்குது.
ஓகேங்களா. ஸோ அதனால தான் அது வந்து ஆலவாய் அப்படின்னு பேர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா திருவிளையாடல் புராணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அந்த திருவிளையாடல் புராணத்தில் வந்து சொல்லுது அப்படின்றாங்க. அதே மாதிரி ஆலவாய் அப்படின்ற என்பது ஆழம், ஆழத்தை குறிக்கும். ஆழம்னா நம்மளுக்கு என்ன தெரியும், விடம்னா விஷம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பாம்பை குறிக்கும் அப்படின்றாங்க. மதுரையில் இருந்துள்ள ஈசன் ஆலமர நிழலில் வீற்றிருந்ததால் ஆலவாய் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னு சொல்றாங்க. ஒன்று பாம்பு, இன்னொன்று ஆலமரம். அடுத்து தென் மதுரையகத்து சிறந்து நின்ற முதற்சங்கம் கடற்கோள அழிந்து பட கபாடபுரத்தின் கண் இடைச்சங்கம் அமைந்தது. ஸோ முதற் சங்கம் வந்து பார்த்தோம்னா தென் மதுரையில தோன்றுச்சு, இடைச்சங்கம் பார்த்தோம்னா கபாடபுரத்தின் கண் அமைந்துச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் மறுபடியும் கடல் கோளால் என்னாச்சு, அந்நகரம் மறுபடியும் விழுங்கப்பட்டு கடைச்சங்கம் வந்து நிறுவப்பட்ட நிலைப்பகுதி தான் இந்த டைம்ல இருக்க மதுரை என்பர். ஸோ ஃபர்ஸ்ட் இது பார்த்தோம்னா தென்மதுரை, முதற் சங்கம் பார்த்தோம்னா தென்மதுரை, ரெண்டாவது இடைச்சங்கம் பார்த்தோம்னா கபாடபுரம், அந்த இது அதுவும் அழிஞ்சு போச்சு. இப்ப இருக்கிற மதுரை தான் மூணாவது சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் எங்கெங்கன்னு பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது மருத மரங்கள் அடர்ந்த பகுதியாக இருந்தமையால் மருதை அப்படின்னு சொல்லிட்டு வழங்கிய இடம். ஸோ வந்து மருத மரம் நிறைய இருந்துச்சு அப்படின்றதுனால அது மருதை அப்படின்னு சொல்றாங்க. காலப்போக்கில் அதே வந்து மதுரை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ இது பார்த்தோம்னா இது வந்து ஒரு கொஸ்டின் ஏரியா. கல்வெட்டுல என்னன்னு இருந்துச்சு, மருதைன்னு இருந்துச்சா, மதுரை இருந்துச்சா, இல்லை மதுரை இருந்துச்சான்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கல்வெட்டுல வந்து மதுரைன்னு இருந்துச்சு. ஓகேங்களா. மருதம் மறந்ததால மருதைன்னு இருந்துச்சு, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அடுத்து சங்ககால மதுரை பூமுனல் ஆறாகிய வையை ஆற்றங்கரையில் அமைந்தது. ஸோ சங்க காலத்துல இருந்த மதுரை எங்க இருந்துச்சு, பூமுனல் ஆறாகிய வையை ஆறு அந்த கரையில வந்து அமைந்திருந்தது. அம்மதுரையில் யானை மீது போர் வீரன் ஒருவன் உட்கார்ந்து தன் கையை மிக உயர்ந்த வெற்றி கொடையை ஏந்தி செல்லும் அளவுக்கு குன்றை குடைந்தார் போன்ற வாயிலும் பாம்பென எழுந்து செல்லும் பொறிகளை உடைய பெருமதிலும் அதனை சுற்றி ஆழ்ந்த அகன்ற அகலியும் இருந்துள்ளன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அந்த சங்ககால மதுரையில யானை கூட்டங்கள் அகலிக்கு போவதற்கு ஏற்ற சுரங்கை, அதாவது சுரங்கைனா சுரங்கம்வாங்க, அந்த வழியும் அமைந்திருந்தது. ஸோ மதுரை நகரின் நடுவே அண்ணல் கோவிலும் அதனை சுற்றி முறையாக ஒழுங்குற அமைந்த தெருக்களும் காண்பதற்கு தாமரை புகுட்டையும் அடுக்கடுக்காக இதழ்களை போன்றும் காய்ச்சல். நம்ம இன்னும் மேல பார்த்தோம் இல்லையா ஒரு பரிபாடல். ஸோ அதில் வந்து இப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மதுரை நடுவில் இருக்க கோயில் அதை சுற்றி வந்து பார்த்தோம்னா இருக்கிற தெருவும் அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அந்த தாமரை மலரோட இதழ்கள் விரிஞ்சா எப்படி அடுக்கடுக்கா இருக்கும் அந்த மாதிரி இருக்குன்றாங்க. ஸோ இக்தான்றைய தமிழர் நகரமைப்பு கலையின் நுணுக்கத்தை உலகிற்கு பறைசாற்றும் அடையாளமாக திகழ்கிறதுன்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவன், திருமால், பலராமன், செவ்வேல், ஐயை, கொற்றவை, சிந்தாதேவி என கடவுளர் பலருக்கும் கோயில்கள் இருந்துள்ளன. ஸோ அரண்மனை, பல்வேறு தெருக்கள், அரங்கூறு அவயம், அம்பலங்கள், மன்றங்கள், அறக்கூல் சாலைகள், நாலங்காடி, அல்லங்காடி. ஸோ நாலங்காடி அல்லங்காடி எங்க இருக்குன்னு கேட்பாங்க, ஒரு ப்ரீவியஸர் கொஸ்டின் இது. நாலங்காடி அல்லங்காடி எங்க இருந்திருக்கு, மதுரையில இருந்திருக்கு, இது ஒரு ப்ரீவியஸர் கொஸ்டின். ஸோ இப்போ நாலங்காடி அல்லங்காடின்னு கேட்டவங்க பின்னாடி பார்த்தோம்னா அறக்கூல் சாலைகள், மன்றங்கள் இதெல்லாம் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த சங்க புலவர்களுள் கணக்காயனார் மகனார் நக்கீரனார், குமரனார், நல்லந்துவனார், மருதநிலநாதனார், இளந்திருமாறன், சீத்தலை சாத்தனார், பெருங்கொள்ளனார், கண்ணகனார், கண்ணாகனார், சேந்தம்பூதனார், இந்த மாதிரி எல்லாமே மதுரையில் வந்து வாழ்ந்தவங்க. ஸோ வந்து ஒரு டைம் ரீடு விட்டுக்கோங்க. ஸோ யார் மதுரையில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ரொம்ப மெயினான ஒரு பாக்ஸ் கொஸ்டின், ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ் கொஸ்டின், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா அறுவை வீதி, கூல வீதி, பொன் வீதி, மன்னர்வர் வீதி, மறையவர் வீதி. ஸோ ஈஸியாகவே நான் வச்சுக்கலாம் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ அறுவை வீதி அப்படின்னு பார்த்தோம்னா எப்படின்னு வச்சுக்கோங்கன்னா ஆடைகளை விற்கும் கடைப்பகுதி. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஆடைகள் வந்து என்ன பண்ணுவாங்க, அறுத்து தான் வந்து அதை தைப்பாங்க இல்லையா. ஸோ வந்து அறுவை வீதி அப்படின்னா ஆடைகள் விற்கும் கடைப்பகுதி நான் வச்சுக்கலாம். ஸோ கூலம்னாவே நம்மளுக்கு தானியம் தெரியும். ஸோ அப்படின்னா அது தானிய கடை. பொன் வீதி அப்படின்னாலே பொற்கடைகள், அது பேர்லேயே இருக்கு. மன்னவர் வீதினா மன்னவர் வாழும் பகுதி, அதுவும் பேர்ல இருக்கு. மறையவர் வீதினா மறையவர்னா அந்தனர்களை தான் சொல்லுவாங்க, அந்த அந்தனர் வீதி. ஓகேங்களா. ஸோ அழகாவே நான் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மதுரையின் மாண்பு. சிவபெருமான் சுந்தர பாண்டியனாகவும் செவ்வேல் உக்கிரகுமார பாண்டியனாகவும் உமையம்மை மலையத்து வசனுக்கு மகளாக தோன்றி தடாதகை பிராட்டியாராகவும் மதுரையை ஆண்டனர். ஓகேங்களா, குழப்பமா இருக்குங்களா. ஸோ என்னன்னு பார்த்தோம்னா சிவபெருமான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, சிவபெருமான் வந்து என்னென்னவா இருக்காரு, சுந்தர பாண்டியனாகவும் ஃபர்ஸ்ட், அடுத்து செவ்வேல் உக்கரகுமார பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட். இந்த மாதிரி உமையமைனா யார் சொல்லுவோம், பார்வதி. அவங்க என்னன்னு இருக்காங்க, மலையத்து வசனோட மகளாக தோன்றி
தடாதகை பிராட்டியாகவும் 2 மலையத்தசனோட மகளா தோன்றாரு. அந்த மகளோட பேர் தான் தடாதகை பிராட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி 2 பேர் கல்யாணம் பண்ணி கடைசியா வந்து மதுரையை ஆண்டாங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா. அடுத்து அரிமர்த்தன பாண்டியனுக்கு அமைச்சராக மாணிக்கவாசகர் திகழ்ந்தார். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். மாணிக்கவாசகர் வந்து யாருக்கு அமைச்சராக இருந்தாருன்னா அரிமர்த்தன பாண்டியன். அடுத்து திருஞான சம்பந்தர் கூன் பாண்டியன் காலத்தில் மதுரையில் மங்கையர்க்கரசி குலச்சிறையார் உதவியுடன் சைவத்தை காத்தார். யாரு? திருஞான சம்பந்தர். கூன் பாண்டியன் காலத்துல பார்த்தோம்னா மதுரையில மங்கையர்க்கரசி அவங்களோட குலச்சிறையார் உதவியுடன் சைவத்தை எதை காத்தாரு? சைவத்தை காத்தார். அதே மாதிரி பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னருள் பலர் சிறந்த புலவர்களாகவும் விளங்கினார்கள் சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நான் சொன்ன ரவுண்ட் பண்ணது எல்லாமே கொஷின் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. ஓகே. அவர்களுள் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன், வரகுண பாண்டியன், அதிவீரராம பாண்டியன் முதலியோர் வந்து நாற்காவலர்களாகவும் சிறந்த பாவலர்களாகவும் திகழ்ந்தாங்க. ஸோ வந்து மன்னர்களாக மட்டும் இல்லாம சிறந்த புலவர்கள பாவலர்களாகவும் திகழ்ந்தாங்க அப்படின்றாங்க. இத்திருக்கோவிலில் மீனாட்சி அம்மையும் சொக்கநாதரும் அழகோல வீற்றிருந்து அருளுகின்றனர். ஓகே. ஸோ கோவிலின் உள்ளே பொற்றாமரை குளம் அமைந்து உள்ளது. ஓகே. அதுல பார்த்தோம்னா 100 கால் மண்டபம் சிற்ப வேலையுடன் மிக்க தெரிஞ்சதுதான். மீனாட்சி அம்மை கோயில 100 கால் மண்டபம் இருக்குன்ட்டு. ஓகே. அடுத்து பார்த்தோம்னா திருமலை நாயக்கர் திருப்பணிகள். ஸோ திருமலை நாயக்கர் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தோம்னா மதுரையை தலைநகராக கொண்டு ஆண்டவர் தான் இந்த திருமலை நாயக்கர். இவர் வந்து மீனாட்சி கோவிலுக்கு திருப்பணிகள் நிறைய செஞ்சிருக்காரு. ஸோ கலைநயமிக்க நகரமாக மதுரையை கவினூர் அமைத்தவரும் இவர் தான். சிற்பங்கள் மிக்க புது மண்டபத்தை வந்து நிறைய கட்டினுகிறாரு. அதே மாதிரி கோடை விடுதியாக தமுக்கமும் குளிர்பூந்தடாகமாகிய பெரிய தெப்பக்குளமும் கலைநயத்தில் தாஜ்மஹாலையொத்த திருமலை நாயக்கர் மஹால் இது எல்லாமே அவர் கட்டியிருக்காரு. ஸோ வந்து கொஸ்டின் எப்படி கேட்குவாங்கன்னா கலைநயத்தில் தாஜ்மஹாலை ஒத்தது எதுன்னு கேட்கலாம். திருமலை நாயக்கரோட மகால். நெக்ஸ்ட் அதில் மிகச்சிறந்த ஓவியங்களை அமைத்தார். பெருவிழாக்கள் பலவும் திருக்கோவிலில் நடைபெறுமாறு செய்தார். சித்திரை திருவிழாவை செந்தமிழ்நாட்டு மக்களே அன்றி பன்னாட்டினரும் வந்து பார்த்து மகிழுமாறு சிறப்புற நடைபெற செய்தார். சோ மதுரையை விழாமல்கு நகராக விளக்கமுற செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. திருமலை நாயக்கர். சோ கலைமழிந்த கலைநகரமாக கண்டுகளித்தார். அவர் கண்ட அணி மதுரை திருநகரை நாம் இன்றும் கண்டு இன்புறலாம். ராணி மங்கம்மாள் அமைந்த சத்திரங்களும் சாலைகளும் மதுரைக்கு பெருமை சேர்ப்பவனாக இன்றும் திகழ்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சில இருக்க ஒவ்வொரு லைனுமே மெயினான ஒரு லைன் தான். திருமலை நாயக்கரை பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்த நிகழ்வுகள். பரஞ்சோதியாரின் திருவிளையாடல் புராணம் தருமிக்கு இறைவன் தண்டமிழ் பாடல் தந்தமை பற்றி கூறுகிறது. ஓகே, நம்மளுக்கு வந்து இது தெரியும். ஸோ திருவிளையாடல் புராணம் எழுதுனது யாரு? பரஞ்சோதியார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இவர் வந்து எதை பத்தி எழுதியிருக்காங்கன்னா தருமிக்கு இறைவன் தண்டமிழ் பாடல் கொடுத்தாரு இல்லையா, அந்த புலவர் போய் புலம்புவார். எனக்கு இந்த மாதிரி அந்த அரசன் வந்து அறிவிச்சிருப்பாரு, 1000 பொற்காசுகள் வந்து கொடுப்போம், எனக்கு பிடிச்ச மாதிரி பாடல் வந்து எழுதலாம். அதாவது வந்து இப்போ பெண்களோட இதுக்கு வந்து இயற்கையாகவே கூந்தலுக்கு வந்து இயற்கையாகவே மனம் இருக்கா, அதை பற்றி எனக்கு தெளிவுற மாதிரி எனக்கு செய்யுள் எழுதி வரவங்களுக்கு 1000 பொற்காசுன்னு சொல்லியிருப்பாரு. அதனால பார்த்தோம்னா இவர் போய் புலம்புவார். ஐயோ 1000 பொற்காசு சொல்லிட்டு புலம்புவார். அப்போ என்ன பண்ணுவாருன்னா கடவுள் வந்து அவருக்கு வந்து பாட்டு எழுதி கொடுப்பாரு. ஓகேங்களா, அது ஒரு பெரிய கதை. ஸோ அதை பற்றி பாடினது எதுன்னு பார்த்தோம்னா திருவிளையாடல் புராணம். ஸோ அதை எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா பரஞ்சோதியார். ஓகே, அதே மாதிரி மதுரை சுற்றியுள்ள மலைகளில் வாழ்ந்த சமண முனிவர்களால் நாளடியார் இயற்றப்பட்டது. ஸோ நம்ம நாளடியார் வந்து 15 கீழ்கணக்கு நூல்கள் தெரியும். ஸோ அது வந்து சமண முனிவர்கள் பலவரால் இயற்றப்பட்டதுன்னு பார்த்தோம். அந்த சமண முனிவர்கள்ல யாருன்னு பார்த்தோம்னா மதுரை சுற்றியுள்ள மலைகளில் வாழ்ந்தவங்க இந்த சமண முனிவர்கள். ஓகே, அடுத்து குமரகுருபருக்கு மீனாட்சி அம்மையே சிறுமியாக வந்து முத்துமணி மாலையை பரிசளித்தது வந்து பார்த்தோம்னா இந்த மதுரையில் தான் நடந்திருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ யாருக்கு மீனாட்சி அம்மை சிறுமியாக வந்து முத்துமணி மாலையை கொடுத்தாங்கன்னா குமரகுருபருக்கு. ஸோ குமரகுருபருக்கு யார் வந்து சிறுமியாக வந்து முத்துமணி மாலையை கொடுத்தான்னு பார்த்தோம்னா மீனாட்சி அம்மை. அடுத்து கல்வி வளர்க்கும் மதுரை. வள்ளல் பாண்டிதுரை தேவர் மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கத்தை நிறுவி தமிழ் வளர்த்தார். மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், மதுரை மருத்துவக் கல்லூரி இவற்றோடு கலைக்கல்லூரிகள் இன்றும் கல்வி பணி ஆற்றி வருகின்றன. ஆயிரங்கால் மண்டபம், அட்டச்சத்தி மண்டபம், புது மண்டபம், நகரா மண்டபம் என இந்நகருக்கு அணி சேர்ப்பன. சிலப்பதிகார காப்பிய தலைவன் கோவலன் கொலைப்பட்ட காலத்தை வந்து கோவலன் பொட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பேரான இன்னும் இருக்குன்றாங்க. ஸோ இந்த பேரால் என்ன முக்கியமானது? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா வள்ளல் பாண்டிதுரை தேவர் பார்த்தோம்னா மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கத்தை நிறுவி தமிழ் வளர்த்தார். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? மதுரையில் 4ஆம் சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. வள்ளல் பாண்டிதுரை தேவர். அடுத்து பார்த்தோம்னா என்னென்ன மண்டபம் இருக்குன்னு கேட்கலாம், கொடுத்துட்டு பொருத்தமற்றதுன்னு கேட்கலாம். என்னது? ஆயிரங்கால் மண்டபம், அட்டச்சத்தி, புது மண்டபம், நகரா மண்டபம் 4 கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டது இது பார்த்தோம்னா கோவலன் கொலை உண்டாருன்னு சொல்லிட்டு நம்ம சிலப்பதிகாரில் படிச்சிருக்கோம். அவர் வந்து கொலை செஞ்சுட்டாங்க இல்லையா மதுரையில். ஸோ அந்த இடத்த தான் பார்த்தோம்னா இன்னைக்கும் கோவலன் பொட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இருக்கு அப்படின்றாங்க.
ஸோ பழங்கால மதிலின் எஞ்சிய ஒரு சிறு பகுதி மேலவெளி வீதியில் மாநகராட்சி தென்மண்டல அலுவலகமாக இயங்கி வருகிறது. அந்த காலத்துல வந்து மதிலின் எஞ்சிய ஒரு சிறு பகுதி தான் மேலவெளி வீதியில பார்த்தோம்னா மாநகராட்சி தென்மண்டல அலுவலகமாக இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி கீழவாசல், மேலவாசல், தெற்கு வாசல், வடக்கு வாசல் என்று வழங்கப்படும் இடங்கள் கோட்டையின் மதில் வாயில்கள் இருந்த இடங்களாக அறியப்படுகின்றன. ஓகேங்களா. ஸோ கையை சிலம்புடன் உட்கார்ந்திருக்கும் உருவச்சிலை அமைந்த கோவில் செல்லத்தம்மன் கோவிலாக இன்றும் மக்களால் வழிபடப்படுகிறது. இது செல்லத்தம்மன் கோவில். ஸோ வெளிகளை மூடினாலும் தூங்கா நகரின் வியத்தகு தொன்மை காட்சிகள் நம்முள் நிழலாடுகின்றன அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ முக்கியமான ஒரு பாக்ஸ் கொஸ்டின். ஸோ மீனாட்சி அம்மை கோவிலில் எத்தனை இருக்குன்னு சொன்னா பார்த்தோம், 4 கோபுரங்களும் 4 கோபுரங்கள் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அது ஒரே இதெல்லாம் கட்டல, 4 கோபுரம் ஒரே டைம்ல கட்டினது கிடையாது, ஒரு டைமுக்கு ஏற்ற மாதிரி கட்டினாங்க. அதுல ரொம்ப பழமையானது எது அப்படின்னு பார்த்தோம்னா கிழக்கு கோபுரம். இந்த கிழக்கு கோபுரம் தான் மிகவும் பழமையானது, உயரமானது. ஓகே, பழமையானது பார்த்தோம். இதுல உயரமானது எதுன்னு பார்த்தோம்னா தெற்கு கோபுரம். ஸோ பழமையானது கிழக்கு, உயரமானது தெற்கு. இதோட அடி என்னன்னு பார்த்தோம்னா 160.9 அடிகள் வந்து இதோட உயரம். அதே மாதிரி அதுல 1511 சுதை உருவங்கள், அதாவது அந்த உருவம் மாதிரி பொறிப்பாங்க இல்லையா, அதை தான் வந்து சுதை உருவங்கள் அப்படின்வாங்க. எத்தனை இருக்கு? 1511. மொத்தம் எத்தனை அடி? 160.9 அடிகள் வந்து இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து, கிபி 2ஆம் நூற்றாண்டில் எழுந்த சிலப்பதிகாரமே மதுரை மூதூர் என குறிப்பிடுவதால் மதுரை பழமை பெறப்படும். ஸோ வந்து பார்த்தோம்னா 2ஆம் நூற்றாண்டுல நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் வந்து 2ஆம் நூற்றாண்டு சேர்ந்தவங்க. ஸோ அதனால சிலப்பதிகாரம் 2ஆம் நூற்றாண்டு சேர்ந்ததுன்னு சொல்லி ஸோ அப்பவே தோன்றியிருக்கின்றதுனால அதுலேயே சிலப்பதிகாரத்தில் நம்ம என்னென்ன சொல்லியிருக்காங்க, மதுரை மூதூர் இன்னும் நிறையாலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்படின்னும் போது அப்போ மதுரை அதை விட பழமையா இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து, மரம் பயன்படுத்தாமல் கட்டப்பட்டது நாயக்கர் மஹால். இதன் ஒவ்வொரு தூணும் 82 அடி உயரமும் 19 அடி சுற்றளவும் கொண்டது. ஸோ இந்த நாயக்கர் மஹால் பார்த்தோம்னா மரம் இல்லாமல் வெறும் கல் வச்சு மட்டுமே கட்டியிருக்காங்க. ஸோ இதோட ஒவ்வொரு தூண், இந்த தூண் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு தூண் பார்த்தோம்னா 82 அடி உயரமும், அதே மாதிரி பார்த்தோம்னா 82 அடி உயரமும் 19 அடி சுற்றளவும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 82, 19 அடி. சரி, ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. ஸோ தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா மதுரை. மதுரை என்னும் சொல்லுக்கான பொருள் இனிமை. பாண்டிய நாடு இதற்கு பெயர் பெற்றது. முத்து. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை இயற்றுவர் யார்? குமரகுருபரர். 4ஆம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்த பாண்டித்துரையினார். அடுத்து ஒரு துணைப்பாடம், அறிவு நுட்பம். பாலையூரில் காளியப்பன் என்ற முரடன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு பொது அறிவு என்பதே கிடையாது. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் எல்லாரிடமும் வம்பு சண்டைக்கு செல்வது, அடிப்பது, உதைப்பது, இதுதான் அவனது வழக்கமாக இருந்தது. அவனை திருத்த அவ்வூர் பெரியவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் முடியவில்லை. அதனால் அவ்வூர் மக்கள் அனைவரும் அவனை வெறுத்தனர். அவன் ஊரில் இருக்கும் வரை நம்மால் நிம்மதியாக வாழ முடியாது என்பதை உணர்ந்து கொண்டனர். ஊர் மக்கள் காளியப்பனுக்கு தெரியாமல் ஒன்று கூடி அவனை பற்றி அரசு அலுவலர்களிடம் புகார் செய்வதென முடிவு செய்தனர். காளியப்பனுக்கு எதிராக சாட்சி சொல்பவர் யாரும் இல்லாததால் அவனுக்கு தண்டனையும் வாங்கி தர முடியாது என கைவிரித்து விட்டனர். ஊரில் அறிவாளியாக இருந்த பெரியவர் ஒருவர் காளியப்பன் கொட்டத்தை அடக்க ஒரு வழியை சொன்னார். இந்த முரடனை நம் உடல் வலிமையால் வெல்ல முடியாது, ஒரு சூழ்ச்சியை கையாண்டுதான் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் சொல்கிறபடி செய்யுங்கள், அந்த போக்கரிடம் பிரச்சனை ஒளிந்துவிடும் அப்படின்றாரு. எப்படியோ காளியப்பனை தொல்லை தீர்ந்தால் சரியென மக்கள் பெரியவரிடம் எண்ணத்தை செயல்படுத்துவதாக வாக்களித்தனர். அதன்படி திட்டம் தீட்ட செயல்படுத்தப்பட்டது. ஒரு நாள் காளியப்பன் வெளியூருக்கு சென்றுவிட்டு ஊருக்கு திரும்பி கொண்டிருந்தான். அப்போது அவனுக்கு எதிரே வந்த சிறுவன் ஒருவன், என்ன அண்ணே, உடம்புக்கு ஒண்ணும் முடியலையா, முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கே என்று வருத்தத்துடன் கேட்டான். காளியப்பனுக்கு சிரிப்பு வந்தது. என்னடா, என் உடம்பை பற்றி உனக்கு தெரியாதா? உனக்கு கண் சரியாக தெரியவில்லை என நினைக்கிறேன் என்று கூறினான். காளியப்பன் சற்று தொலைவு சென்றிருப்பான். வேறொரு மனிதன் அவனை பார்த்து, என்னப்பா, கண்ணுக்கு கீழே ஒரே கருவலயமா இருக்கு, உடம்பு வேறு இழைத்திருக்கிறது, உனக்கு ஏதோ நோய் வந்திருக்கு என நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். காளியப்பன் குழப்பத்தில் ஆழ்ந்தான். இவர்களுக்கு எல்லாம் என்னவாயிற்று? முதலில் ஒரு சிறுவன் நம் உடம்பை பற்றி விசாரித்தான். இவனும் ஏதோ சொல்கிறான். எனக்கு எதுவும் நோய் வந்தது போல் தெரியவில்லையே என்று சிந்தனை செய்தபடி சென்றான். இன்னும் சற்று தொலைவு சென்றதும் எதிரே ஒரு முதியவர் வந்து காளியப்பனை தடுத்து நிறுத்தி உற்று பார்த்தார். ஏன்பா, உன்னை பார்த்தால் ஏதோ பெரிய நோய் வந்தது போல் தெரிகிறதே, உன் கையை கூட தொட்டு பார்க்கிறேன் என்று அவன் கையை பிடித்தார். திடுக்கிட்ட அவன், என்ன தம்பி, உன் உடம்பு கொதியாய் கொதிக்கிறதே, இப்படி கடுமையாக காய்ச்சல் அடிக்கும்போது வெளியே சுற்றலாமா? உடனே போய் வைத்தியரை பார், நன்றாக ஓய்வெடுத்துக்கொள் என்றார். பெரியவர் தம் வழியே சென்றார். காளியப்பன் இப்போது முற்றிலும் குழம்பி போனான். தன்னைத்தானே தொட்டு பார்த்து கொண்டான். அவன் உடல் சுடுவது போல அவனுக்கே தெரிந்தது. அவனுக்கு படபடப்பாக இருந்தது. அவன் தட்டு தடுமாறிக்கொண்டு வீட்டை அடைந்தான். காளியப்பன் வீடு சென்றதும் அவனுக்கு உண்மையிலே காய்ச்சல் வந்துவிட்டது. கட்டிலில் அப்படியே சாய்ந்து விட்டான். ஊர்க்காரர்களிடம் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். எப்படி இருந்தவன் இப்படி ஆகிவிட்டானே, இவனுக்கு ஏதோ கொடிய நோய் வந்திருக்கிறது போல இருக்கிறது, மருத்துவம் பார்க்க வைத்தால் இவன் உயிர் பிழைக்க மாட்டான் என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள்.
ஊர் மக்கள் பேசியதை கேட்டு காளியப்பனுக்கு பயம் வந்து விட்டது. சுற்றி இருந்த மக்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, தயவு செய்து நல்ல மருத்துவர் ஒருவரை அழைத்து வந்து என் உயிரை காப்பாற்றுங்கள் என கதறினான். ஊர் மக்கள் தங்களுக்கு சிரித்து கொண்டு அவர்கள் முன்பே சொல்லி வைத்திருந்த மருத்துவரை காளியப்பன் வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள். மருத்துவரும் காளியப்பனை சோதனை செய்துவிட்டு உதட்டை பிதுக்கினார். தம்பி, உனக்கு வந்திருப்பது எவராலும் தீர்க்க முடியாத நோய். இந்த நோய்க்கு மருந்து இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. நீ கொஞ்ச நாளே இறந்து விடுவாய். அதனால் நீ விரும்பியதெல்லாம் சாப்பிட்டு விட்டு இறைவனை வேண்டிக் கொண்டீரு. இதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்றாரு. சோ காளியப்பனுக்கு வந்து வருத்தமா இருந்தது. அவர் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. எவ்வித காரணமும் இல்லாமல் தனக்கு ஏன் இப்படிப்பட்ட நோய் வர வேண்டும் என சிந்தித்தான். ஊர் மக்களை கொடுமைப்படுத்தியதன் காரணமாகத்தான், அவர்களின் தீய செயற்களால் தான் தனக்கு இந்த நோய் வந்திருக்க வேண்டும் என நினைத்தான். அவன் உள்ளம் கடவுளை வேண்டியது. ஒருவேளை நான் உயிர் பிழைத்து எழுந்து விட்டால் யாருக்கும் தொல்லை தரமாட்டேன் என்று முடிவு செய்து கொண்டான். என்றாலும் தன் உயிரை காக்க மருந்தே இல்லை என்று மருத்துவர் கூறியதை கேட்டு அழத் தொடங்கிவிட்டான். 4 நாட்களுக்குள் மூச்சு பேச்சு இல்லாமல் காளியப்பன் படுக்கையில் கிடந்தான். ஊர் மக்கள் கூடி கூடி பேசிக் கொண்டிருந்தனர். எப்படியோ ஒரு படுபாவி ஒழிந்தான், இனிமேல் நம் ஊருக்கு நல்ல காலம்தான் என்று மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தனர். காளியப்பனுக்கு ஊர் மக்கள் பேசிக் கொள்வது மயக்க நிலையிலும் கேட்கவே செய்தது. அவன் தட்டு தடுமாறி படுக்கையை விட்டு எழுந்தான். அவர்களை பார்த்து, ஐயா, நீங்கள் பேசியதெல்லாம் கேட்டேன். நான் உங்களுக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்து இருக்கிறேன் என்பது இப்பொழுது புரிகிறது. நான் மனம் திரிந்து விட்டேன். இனிமேல் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டேன். என்னை எல்லோரும் மன்னித்து விடுங்கள் என்றான். ஊர் மக்கள் பெரியவரின் அறிவு நுட்பத்தை கைக்குறியதை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தனர். எப்படியோ ஒரு போக்கிரின் தொல்லையிலிருந்து தங்கள் ஊர் விடுபட்டதை மனம் திருந்தியதை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தனர் அப்படின்றாங்க. ஸோ எழுதுனது யார்தான்? ஓவியர் ராம்கி. கிராமிய கதைகள் எனும் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டது. அவ்வளவுதான், இது முடிச்சாச்சு. ஸோ இலக்கணம் பார்க்கலாம். 6 வகை பெயர்ச்சொற்கள். ஸோ பெயர்ச்சொற்கள் எத்தனை வகைப்படும் கேட்பாங்க. 6 வகை. ஆனால் 6 வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, பொருட்பெயர். ஃபர்ஸ்ட் பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர். ஸோ ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ பொருட்பெயர் அப்படின்னா உயிருள்ள பொருளோ இல்லை உயிரற்ற பொருளோ அதை சொல்றதுதான் வந்து பொருட்பெயர். அது வந்து பேரா இருக்கலாம். இதுல வந்து அது வந்து ஒரு செடி கொடி ஏதோ உயிர் இருக்கலாம். அந்த மாதிரி நாற்காலி இருந்தால் எதுனாலும் இருக்கலாம்ன்றாங்க. அடுத்து ஒரு இடப்பெயர் அப்படின்னா ஒரு இடத்தை குறிப்பதுதான் இடப்பெயர். வீடு, தெரு, பள்ளி, கோயில், மக்கள் வாழிடம், தோட்டம், காடு, மலை, இது எல்லாமே பார்த்தோம்னா இடப்பெயர். அடுத்து பார்த்தோம்னா காலப்பெயர். காலத்தை காட்டுவதுதான் பார்த்து காலப்பெயர். அதாவது நொடி, வினாடி, மணி, பொழுது, கிழமை, வாரம், திங்கள், ஆண்டு, பருவகாலம், இது எல்லாமே காலப்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா சினைப்பெயர். சினைப்பெயர்னா முழுமையாக ஒன்றின் பகுதிகளை குறிக்கும் பெயர் தான் சினைப்பெயர்கள் ஆகும். ஸோ எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா ஒரு மனித உறுப்பா இருக்கலாம், விலங்கோட உறுப்பா இருக்கலாம், தாவர பகுதியாக இருக்கலாம், இல்லை ஒரு பொருட்களின் பகுதியாக இருக்கலாம். அது வந்து சினைப்பெயர் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா தலை, கண், மூக்கு, செவி, நாக்கு, பல், வயிறு, கை, கால், விரல், நகம், அதே மாதிரி வேர், தண்டு, கிளை, இலை, பூ, காய், கனி, விதை, இதெல்லாமே சினைப்பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதுக்கடுத்து பார்க்கலாம் பண்பு பெயர். ஸோ பண்பு பெயர் அப்படின்னா ஒருத்தவங்களோட குணத்தை வந்து சொல்றது தான் பண்பு பெயர் அப்படின்றோம். அது குணப்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா நிறம், சுவை, அளவு, வடிவம், இது எல்லாமே பண்பு பெயர்ல சேரும். அதே மாதிரி 7 நிறங்கள், அறுசுவைகள், அதாவது எத்தனை நிறம், 7 நிறங்கள் இருக்கு இல்லையா, விப்ஜியா, அறுசுவை, அந்த எல்லாமே சேர்றது தான் பார்த்தோம்னா பண்பு பெயர். ஸோ அடுத்து அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த 10 மீட்டர் துணி, 5 படி எண்ணெய், 10 கிலோ அரிசி, வட்டப்பலகை, சதுர வீடு, செவ்வக புத்தகம், முக்கோண கூம்பு, இது எல்லாமே வந்து அதில் தான் வரும். ஸோ தொழிற்பெயர். தொழிற்பெயர்னா ஒருத்தங்க செய்கிற தொழில், வினையை வந்து சொல்கிறது தான் வந்து தொழிற்பெயர். படித்தல், கற்பித்தல், இது எல்லாமே தொழிற்பெயர்கள் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அது வந்து அப்படியே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். ஸோ பெயர் வகை வந்து பொருட்பெயர். கண்ணன், நாற்காலி. இடப்பெயர்னா வேலூர், நாமக்கல்லாம் இடப்பெயர். காலப்பெயர்னா தை, திங்கள், நண்பகல். ஸோ சினைப்பெயர்னா முகம், கைன்னு சொல்றது. ஸோ குணப்பெயர் வட்டம், அழகுன்னு சொல்றது. அடுத்து தொழிற்பெயர்னா ஆடல், பாடல். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே பார்த்து 6 வகையான பெயர் சொற்களோட வகைகள். 6 வகையான பெயர் சொற்கள். மதுரை என்பது என்னது? இடப்பெயர். பூங்கொடி, பூ பறித்தால், இதுல பூன்றது என்னது? பூன்றது சினைப்பெயர். சதுரம் அப்படின்றது குணப்பெயர், இல்லைன்னா பண்பு பெயர். ஓகே, இது வந்து சும்மா சொன்ன மாதிரி இருக்கலாம், பட் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கவியரசு கண்ணதாசன் 5000க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை ஏற்றுள்ள ரொம்ப முக்கியம். 5000. சிறுகுடல்பட்டி எனும் சிற்றூரில் 1927ஆம் ஆண்டு கண்ணதாசன் பிறந்தார். ஓகே, இந்த பத்தியில் வந்து பார்க்கலாம்.
இந்த பத்திலிருந்து தான் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க, இதே பார்க்கலாம். ஸோ சிறுகுடல்பட்டி அப்படின்ற சிற்றூரில் 1927ஆம் ஆண்டு பிறந்தவர் தான் கண்ணதாசன். இவரின் இயற்பெயர் பார்த்தோம்னா முத்தையா. இவருக்கு வேற என்ன இருக்குன்னா காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா என்ற புனைப்பெயர்கள் உண்டு. ரொம்ப முக்கியமான ஒரு லைன். ஸோ அவரோட புனைப்பெயர்கள் என்ன பார்த்தோம்னா காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா. ஸோ கவியரசு கண்ணதாசன் 5000க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை இயற்றியுள்ளார். ஸோ தமிழக அரசின் அரசவை கவிஞராக விளங்கிய ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர் யாரு? கண்ணதாசன். இவர் பார்த்தோம்னா 1981 இறந்துப்படுறார். ஸோ பிறந்தது பார்த்தோம்னா 1927, இறந்தது 1981. இவர் பிறந்தது பார்த்தோம்னா சிறுகுடல்பட்டியில் பிறந்திருக்காரு. இவருக்கு வந்து காரைமுடி புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா அப்படின்னு புனைப்பெயர்கள் வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி கவியரசு கண்ணதாசன் பார்த்தோம்னா கவியரசு அப்படின்ற பேரும் இருக்கு. 5000க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள் எழுதியிருக்காரு. அதே மாதிரி தமிழக அரசோட அரசவை கவிஞராகவும் இருந்திருக்காரு. 1981 இறந்து போயிடுறாரு. ஓகே, நேரிணை சொற்கள், எதிரிணை சொற்கள் அப்படின்னு பார்க்கலாம். நாம் செய்திகளையும் கருத்துகளையும் பிறரிடம் கூறும்போது சுவைப்பட கூறுவதற்காக ஒரே பொருள் தரும் இரு சொற்களை பயன்படுத்துவது தான் பார்த்தோம்னா நேரிணை சொற்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா காவேரி கண்ணும் கருத்துமாக படித்தாள். ஸோ இதில் பார்த்தோம்னா கண்ணும் கருத்துமாக அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் வந்து ஒரே பொருள் தான் தரும். ஸோ அப்படின்ற மாதிரி இரு சொற்கள் வந்து ஒரே பொருள் தர மாதிரி வந்திருக்கு. பலவன் பார்த்தோம்னா பலவனின் தந்தை பேரும் புகழும், பேரும்னாலும் புகழ்னாலும் ஒன்று தானே. ஸோ அதுதான் வந்து நேரிணை. இதே பார்த்தோம்னா தொடர்பு உள்ள கண்ணும் கருத்தும் பேரும் புகழுமா வந்து நேரிணை சொற்கள். இதே வந்து எதிரான கருத்தை கூறும்போது அது எதிர்பொருள் தரும் சொற்களை பயன்படுத்துறதுனால எதிரிணை சொற்கள்ன்றாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கோபாலன் உயர்வு தாழ்வு இன்றி அனைவரிடம் பழகும் பண்பாளர், மலர்கொடி தந்தை அல்லும் பகலும் அயராது உழைத்தார். ஸோ இதில் பார்த்தோம்னா உயர்வுக்கு ஆப்போசிட் பார்த்தோம்னா தாழ்வு. அது மாதிரி அல்னா இரவு, பகல்னா அந்த பகல். ஸோ இது ரெண்டுமே வந்து ஆப்போசிட். ஸோ அதனால இது என்ன சொல்றாங்கன்னா எதிரிணை சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணல் அம்பேத்கர் சமுதாயத்தில் காணப்படும் ஏற்றத்தாழ்வுகளை களைய பாடுபட்டார். கட்டுரை எழுதும் பொழுது பத்தியாக எழுத வேண்டும். உலகம் சூரியனை சுற்றுவதால் இரவு பகல் தோன்றுகிறது. பேருந்தில் இடம் பிடிக்க அடித்து பிடித்து ஏறினேன். நேருவின் அறிவாற்றலை கற்றோரும் மற்றோரும் போற்றி புகழ்ந்தனர். அரபு எண்ணுக்குறி தமிழினை பொறுத்துக்க. ஸோ வந்து 1க்கு பார்த்தோம்னா கா ஊ, இது வந்து 2. 3 பார்த்தோம்னா நா மாதிரி வரும். அடுத்து 4 பார்த்தோம்னா சா இப்படி வரும் சா அந்த மாதிரி வரும். ஸோ அப்படின்னும் போது 5க்கு பார்த்தோம்னா ரூ வரும். ஸோ அப்படின்னும் போது 5க்கு என்னது? 5க்கு ரூ. அடுத்து 7க்கு 6க்கு பார்த்தோம்னா சூ மாதிரி வரும். 7க்கு ஏ, 8க்கு ஆ வரும். ஸோ அப்போ 7க்கு ஏ. 10க்கு கா இது வரும். 9க்கு பூ வரும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து முக்கியமானது ஜெர்மனி நாட்டில் குடும்பொருளாக திகழப்பட்டவர் ஹிட்லர். இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்தால் நாட்டு திறமையும் ஆட்சி புரியும் தகுதியும் இந்தியருக்கு இருக்கிறதா என்பது ஐயமே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியரை குறைத்து மதிப்பிட்டு ஒரு முறை அவர் கருதி கூறினார். இதை கேட்டு செண்பகராமன் கொதித்தெழுந்தார். ஹிட்லருக்கு எதிராக திறமையாக வாதாடி எழுத்து மூலம் ஹிட்லரை மன்னிப்பு கேட்க செய்தார். ஸோ உலகையே நடுங்க செய்த கொடிகோளராக இருந்தாலும் அவரையே மன்னிப்பு கேட்க மாபெரும் செண்பகராமனின் ஆற்றுப்பற்று போற்றத்தக்கதுக்குரியாகும். ஸோ எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா, ஸோ ஜெர்மனி நாட்டு கொடுங்கோலான ஹிட்லரையே வந்து மன்னிப்பு கேட்க வச்சார் யாரு? செண்பகராமன். பெற்ற தாயையும் பிறந்த நாட்டையும் மதிக்க கற்றுக்கொள்ளாதவன் கற்றும் பதராகவே கருதப்படுவான். ஆகவே ஒவ்வொருவரும் பெற்ற தாய்க்கும் நாட்டுக்கும் பெரும் புகழும் சேர்க்க வேண்டும். ஸோ இப்படியாக இயல் 5 முடியுது.